Good morning, students. Let's see expression and conversion from chapter 9. So, expression is a combination of operators, constants and variables. So, நம்ம ஒரு arithmetic expression எழுதணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம கொடுக்குற அந்த ஃபார்முலாவோட வேரியபிளுக்கு எதை பர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ எந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணமோ அதுக்கான சிம்பிள்லாம் போட்டு எழுதும்ல அதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறோம். தெர் ஆர் 7 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். என்னென்ன இருக்குது அப்படின்னா கான்ஸ்டன்ட், integer, floating, relational, logical, bitwise and pointer. So these are the 7 types of expressions. So ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸையும் அதை நம்ம எப்படி அசைன் பண்ணுறோமோ அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன், அதோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் கன்சிஸ்ட் ஒன்லி கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்னால் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாத நம்மளுக்கு கொடுக்குற ஃபிக்ஸட் வேல்யூஸ் தான் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்ட் நம் ஈக்குவல் டு 100ன்னு அசைன் பண்ணிட்டேன். இது வந்து நம்மளுக்குன்னு கொடுத்த வேல்யூ. இதை வந்து நம்ம எந்த எக்ஸ்பிரஷனுமே இதில் செய்யலை, நம்மளை 100ன்னு மட்டும் சிம்பிளாக அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இன்டீஜர் எக்ஸ்பிரஷன், காம்பினேஷன் ஆஃப் இன்டீஜர் அண்ட் கேரக்டர் வேல்யூஸ் அண்ட் ஆர் வேரியபிள்ஸ் வித் சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் டு ப்ரொடியூஸ் இன்டீஜர் ரிசல்ட். ஒரு இன்டீஜர் ரிசல்ட், அதாவது பாயிண்ட்ல இல்லாமல் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக ஒரு நம்பரை வந்து அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷன். இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷனை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டீஜர் எக்ஸ்பிரஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ சம் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 1 நம் 1 ப்ளஸ் நம் 2ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து நம் 1ஐயும் நம் 2வையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அடுத்ததில் ஆவரேஜில் சம் டிவைடட் பை 5. ஸோ சம்மை வந்து 5ஆல் டிவைட் பண்ணி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ அதில் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் ஸ்லாஷ் இதெல்லாம் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், இன்டீஜர் நம்பரை அந்த வேல்யூவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது என்னது இன்டீஜர் எக்ஸ்பிரஷன். அடுத்தது ஃப்ளோட் எக்ஸ்பிரஷன், காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் வேரியபிள்ஸ் வித் சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதில் நம்ம இந்த ஃப்ளோட் எக்ஸ்பிரஷனில் நம்ம ஃப்ளோட்டிங் வேல்யூ கொடுத்துருப்போம். இப்போ 3.14 அப்படிங்கிறது என்னது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள் இல்லையா, அந்த வேரியபிளோட நம்ம ஏதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம், ப்ளஸ்ஸோ மைனஸோ ஆஸ்ட்ரிக் சிம்பிளோ ஸ்லாஷோ யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து ஃப்ளோட் எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். நம்ம கொடுத்துருக்க ஆப்ரேட்டரில் என்ன மாதிரியான வேரியபிள் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்னென்னு தெரியும், லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ரெண்டு வேல்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது, கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம், அதோட ரிசல்ட் வந்து பூலியன் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஸோ பூலியன் டைப்னா என்னென்னா அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும் இல்லைனா ஃபால்ஸாக இருக்கும். லுக் அட் த எக்ஸாம்பிள். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்னு கொடுத்துருக்கோம். இந்த கிரேட்டர் தென்ங்கிறது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லணும். அதே மாதிரி அடுத்தது ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணுறோம், அதே மாதிரி சி ப்ளஸ் டி ஆட் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் பியும் சி ப்ளஸ் டியும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதுவும் என்னது ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆப்ரேட்டரை வச்சு அது என்ன எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத சொல்லிடலாம். எல்லா எக்ஸ்பிரஷன்லையுமே வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட்ஸும் ஆப்ரேட்டர்ஸும் மிக்சடாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆப்ரேட்டரை வச்சு அது என்ன எக்ஸ்பிரஷன், அதில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ இன்டீஜராக இருந்தால் அது இன்டீஜர் எக்ஸ்பிரஷன், பாயிண்டில் கொடுத்துருந்தா அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்னென்ன பார்த்தோம், அண்ட், ஆர், நாட் பார்த்தோமா. அண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் இந்த டபுள் ஆம்பர்சன்ட் சிம்பிள். So look at the description of logical expression. It is the combination of values with variables and logical operators to produce boolean values as results. So logical expression நம்மளுக்கு கிடைக்க போகிற வேல்யூ எப்படி இருக்கும்னா பூலியன் டைப்பில் ஒன்றும் ட்ரூவாக இருக்கும் இல்லைனா ஃபால்ஸாக இருக்கும். ஸோ இப்போ செக் பண்ணுறோம், 2 கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணுறது தான் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சிங்கிள் கண்டிஷனை மட்டும் தான் செக் பண்ண முடியும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி மல்டிபிள் கண்டிஷன்ஸை நம்ம செக் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் பியா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அடுத்ததில் இன்னொரு கண்டிஷன் என்னது சி வந்து ஈக்குவல் 10க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லுங்க. இப்போ 2 கண்டிஷன் கொடுத்து டபுள் ஆம்பர்சன் கொடுத்துருக்காங்க அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு ட்ரூ, அதனால 1 ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அடுத்து பிட்வைஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ காம்பினேஷன் ஆஃப் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு புக்கில் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ லாஸ்ட் இயரில் கொடுத்துருந்தாங்க, இந்த இயரில் உங்களுக்கு கொடுக்கல, ஆனால் எக்ஸ்பிரஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த டபுள் கிரேட்டர் தென் சிம்பிளும் டபுள் லெஸ் தென் சிம்பிளும் யூஸ் பண்ணுறோம்ல, இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டரை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அவங்க கொடுத்துருக்க அந்த டெசிமல் வேல்யூவை முதல்ல நம்ம பைனரி வேல்யூவாக மாற்றணும். பைனரி வேல்யூவாக மாற்றிட்டு ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து பிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு புக்கில் கொடுக்கல, அதனால் அதை விட்டுருங்க. பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோ. இந்த ஆப்ரேட்டர் தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டருங்கிறோம். 2 கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிருக்காங்க, 2 லெஸ் தென் சிம்பிள் போட்டிருக்காங்க. இதை ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க பாயிண்டர் எக்ஸ்பிரஷன். ஸோ ஆஸ்ட்ரிக் சிம்பிளை நம்ம பாயிண்டருக்கும் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனில் பாயிண்டர் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து பாயிண்டர் எக்ஸ்பிரஷன் சொல்லணும். அது வந்து பாயிண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் தான் மெமரி அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் படிக்கும்போது படித்தோம், ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட அட்ரஸில் போய் பார்க்கலாம், அந்த நம்பருக்கான வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னா அந்த அட்ரஸை போய் பார்க்கணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் ஒரு கிளாஸில். அதே மாதிரி பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா மெமரி அட்ரஸை வந்து அந்த வேரியபிளுக்கு வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்ட் அப்படிங்கிறது டேட்டா டைப், பிடிஆர் அப்படிங்கிறது பாயிண்டர் வேரியபிளுக்கு நம்ம கொடுத்த நேம், ஆஸ்ட்ரிக் போட்டிருக்கனால இது ஒரு பாயிண்டர் வேரியபிள் அப்படிங்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஹோல்ட்ஸ் த மெமரி அட்ரஸ், அந்த எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இந்த பாயிண்டர் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அசைன் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸை வச்சு அதோட எக்ஸ்பிரஷனை 7 வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். 7. அடுத்து டைப் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ டைப் கன்வர்ஷனில் 2 கன்வர்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. ஸோ ப்ரோக்ராமாகவே என்ன பண்ணிடும் தானாகவே அதோட டைப்பை மாற்றிக்கும். எதோட டைப் அப்படின்னா டேட்டாவோட டைப்பை. ஸோ இப்போ நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம், இன்டிஜர் ஃப்ளோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம்ல, அதுதான் டேட்டா டைப்னு பார்த்தோம். அந்த டைப்பை ஆட்டோமேட்டிக்கலாக கம்பைலராகவே சேஞ்ச் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதை வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் கன்வர்ஷன் பர்ஃபார்ம்டு பை த கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கலி. ஒன் வேர்டில் கேட்கலாம், விச் கன்வர்ஷன் பர்ஃபார்ம் பை கம்பைலர் அப்படின்னாங்கன்னா அது இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் தான். அதை ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன்னு சொல்லலாம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைப் வந்து ப்ரொமோஷன் ஆகும், ஒரு ஸ்மாலர் இதுலேருந்து வைடர் டைப்புக்கு ப்ரமோஷன் ஆகும், அதனால இது டைப் ப்ரொமோஷன் சொல்லலாம். ஸோ இடம் பத்தாமல் ஆட்டோமேட்டிக்கலாகவே என்ன பண்ணிடும் கம்பைலர் அதோட டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள் புரியும். ஸோ இம்ப்ளிசிட் கன்வர்ஷனுக்கு டைப் ப்ரமோஷன்னு சொல்லலாம், ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன்னு சொல்லலாம். இது வந்து கம்பைலரால் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னோம். ஸோ ஐஓ ஸ்ட்ரீம் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் ஹெட்டர் ஃபைலை டிக்ளேர் பண்ணிட்டோம். அடுத்து யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி கொடுத்துட்டோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஏக்கு என்ன டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இன்டீஜர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஃப்ளோட்டில் பின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், அதுக்கான வேல்யூ 3.14ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்ததில் பார்க்குறோம் சி அவுட்டில் இப்போ ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஏயோட வேல்யூ என்னது இன்டீஜர் டைப், பியோட வேல்யூ ஃப்ளோட்டிங் டைப். இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் எப்படி கிடைக்கும், கண்டிப்பாக ஃப்ளோட்டிங்கில் தான் கிடைக்கும். நம்ம ஒரு இது இன்டீஜர்லையும் இன்னொரு இது ஃப்ளோட்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும்போது அப்போ டைப் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஆனால் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஃப்ளோட்டில் தான் கிடைக்கும். இது ஆட்டோமேட்டிக்கலாக என்ன பண்ணிக்குது கன்வெர்ட் பண்ணிக்குது. ஸோ ஒன்று இன்டீஜர் ஒன்று ஃப்ளோட் ரெண்டுமே இருக்குது அப்படின்னா அதில் எதுக்கு அதிகமான ஸ்பேஸ் எடுத்துக்கும் அப்படின்னா ஃப்ளோட்டுக்கு தான் அதிகமாக எடுத்துக்கும். அப்போ ஸ்மால் ஸ்பேஸை விட்டுட்டு வைடர் ஸ்பேஸுக்கு அது என்ன பண்ணிக்குது தன்னவே ப்ரொமோட் பண்ணிக்குது, டைப்பை ப்ரொமோட் பண்ணிவிட்டு அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு ஃப்ளோட்டிங்லேயே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடுறதுனால இதை வந்து டைப் ப்ரமோஷன் சொல்கிறோம். இது ஆட்டோமேட்டிக்கலாகவே சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு சேஞ்ச் பண்ணனால இதை ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் சொல்லலாம். திஸ் இஸ் நோன் அஸ் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். ஒரு டேட்டா டைப்லேருந்து வேறு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் ஆகிக்கிறது.
இன்டீஜரையும் ஃப்ளோட்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு வர ரிசல்ட் இன்டீஜரில் இருக்குமா ஃப்ளோட்டில் இருக்குமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா கம்பைலர் ஸ்மாலர் சைஸ்லேருந்து பிகர் சைஸுக்கு தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ எப்படி அந்த ப்ரொமோஷன் நடக்குது, என்ன கேட்டகரியில் நடக்குது நீங்கள் காட்டியிருக்காங்க இந்த சார்ட்டில். இப்போ மேலேயும் சைட்லேயும் இந்த மேலே இருக்க டாப் ரோவை பார்த்துக்கோங்க, சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் காலத்தை பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே கேரக்டராக இருந்தால் அது இன்டீஜருக்கு ப்ரொமோட் பண்ணிடும். ஸோ பைட் வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். கேரக்டரோட பைட் என்னது 1. கேரக்டருக்கு மெமரி சைஸ் வந்து 1 பைட் தான். இன்டீஜருக்கு அதை விட கூட. அப்போ அதை விட கூட உள்ளதை வந்து என்ன பண்ணிக்கும், ப்ரமோட் பண்ணிக்கும். ஸோ டைப் ப்ரமோஷனில் கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்மாலர் டைப்லேருந்து வைடர் டைப்புக்கு ப்ரமோட் பண்ணிக்கும்னு பார்த்தோம் டேட்டா டைப்பை. அதை எப்படி பண்ணுது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்ட்டாக மாற்றிடும். கேரக்டரும் ஷார்ட்டாக இருந்தால் இன்ட்டுன்னு மாற்றிடும். கேரக்டரும் இன்ட்டு இருந்தால் இப்படி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், கேரக்டரையும். அதே மாதிரி கேரக்டர் ஷார்ட், கேரக்டர் இன்ட், கேரக்டர் லாங் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்க அந்த ஒரு இதை மேலே இருக்க ரோவில் எல்லா ஹெட்டிங்கோடையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ கேரக்டரோட கேரக்டர் கவுண்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே 1 அப்படிங்கிறனால அது இன்டீஜராக ப்ரொமோட் பண்ணிக்கும். கேரக்டரோட ஷார்ட்டை பார்க்குறோம், ரெண்டுமே சின்னதுங்கிறனால இன்ட்டை ப்ரொமோட் பண்ணிக்கும். கேரக்டர் இன்ட்டையும் பார்க்கும்போது ஸோ கேரக்டரை விட இன்ட்டு தான் பெருசு அப்படிங்கிறனால இன்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கும். அது மாதிரி சின்னதை விட்டுட்டு பெருசில் டேட்டா டைப்பில் எது வந்து சைஸ் அதிகமாக எடுத்துக்குமோ அதை வந்து எடுத்துக்கும். ஸோ கேரக்டரோட மேலே இருக்க எல்லா டேட்டா டைப்பையும் கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு எப்படி டைப் ப்ரொமோஷன் ஆகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தோம். அடுத்தது இந்த ரோவில் ஷார்ட் எடுத்துக்குவோம். அந்த ஷார்ட்டை வச்சு மேலே இருக்க எல்லா டேட்டா டைப்பையும் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஷார்ட்டையும் கேரக்டரையும் கம்பேர் பண்ணல இன்ட்டு தான் அதை விட கூட அப்படிங்கிறனால இன்ட்டு எடுத்துக்கும். ஷார்ட்டையும் பண்ணல இன்ட்டு தான். ஷார்ட்டை இன்ட்டே பண்ணல இன்ட்டு தான் அதிகம், அதனால் இன்ட்டுக்கான டேட்டா டைப்பை அது எடுத்துக்கும். அதே மாதிரி ஷார்ட் லாங். ஸோ ஷார்ட்டை விட இந்த லாங்கு ஃப்ளோட்டு டபுள் லாங் டபுள் எல்லாமே பெருசுங்கிறனால அந்த இதுதான் என்ன பண்ணிருக்குது, டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் இன்ட்டுக்கும். ஸோ கேரக்டர் ஷார்ட்டு இன்ட்டு அதை ரேஞ்ச் படி கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து சின்னதுலேருந்து பெருசு கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ அதை வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கேரக்டருக்கு 1 பைட்டு, ஷார்ட்டுக்கு 4, இன்ட்டுக்கு 4, லாங்குக்கு 4, ஃப்ளோட்டுக்கு 4, டபுளுக்கு 8, லாங் டபுளுக்கு 10. இதான் வந்து டேட்டா பைட்ஸ். மெமரி சைஸ் வந்து இதான். இதில் கேரக்டர் ஷார்ட் இன்ட்டு அதெல்லாமே சின்னது தான். ஸோ ஒன்று அப்படி எல்லாத்தோடையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். எதில் வந்து வைடர் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குமோ அந்த டேட்டா டைப்பை தான் டைப் ப்ரொமோஷனில் இம்ப்ளிசிட் கன்வர்ஷனில் பர்ஃபார்ம் பண்ணோம். அடுத்த டைப் கன்வர்ஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். அந்த எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் எப்படி நடக்கும்னு பாருங்கள். இது வந்து ப்ரோக்ராமரால் நடக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராமரே ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் சொல்லுவோம். அதை டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சின்டாக்ஸ் எப்படி கொடுக்கும்னா என்ன டைப்புக்கு மாற்றணுமோ அந்த டைப்போட நேமை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிரஷனை சொன்னோம் அப்படின்னா அந்த டைப்புக்கு மாறிடும். ஸோ லுக் அட் த எக்ஸாம்பிள். ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் ஹெட்டர் ஃபைல் சொல்லியாச்சு. யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி நேம் ஸ்பேஸுக்கு ரிசர்வ் பண்ணியாச்சு. அடுத்து ஸோ இன்ட்டுங்கிறது ரிட்டர்ன் டேட்டா டைப், மெயினுங்கிறது ஃபங்க்ஷன். அதுக்குள்ளார என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் வேர் எஃப் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், 78.685ன்னு ஒரு வேல்யூ நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். அடுத்ததில் பாருங்கள், சி அவுட்டில் ப்ராக்கெட்குள்ளே நான் இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ சின்டாக்ஸை மேலே பார்த்துமா, ப்ராக்கெட்குள்ளே என்ன டைப்புங்கிறத சொல்லிவிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த டேட்டா டைப்லேருந்து வேறு டேட்டா டைப்புக்கு என்ன பண்ணிக்கும், சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் ஆகிறது தான் டைப் கன்வர்ஷன் சொல்லுவோம். அது ஒரு ப்ரோக்ராமராகவே இந்த கன்வர்ஷனுக்கு மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா அது எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் சொல்லணும். கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஸ்மாலர்லேருந்து வைடர் ஸ்பேஸுக்கு வைடர் சைஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணுச்சுன்னா அதை இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் சொல்லணும். இப்போ சி அவுட்டில் ப்ராக்கெட்டில் இன்ட்டுன்னு கொடுத்து வேர் எஃப்னு கொடுத்துட்டேன். மேலே வேர் எஃப்பை நான் ஃப்ளோட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ பிரிண்ட் பண்ண சொல்லல ப்ராக்கெட்டில் இன்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ என்னவா எனக்கு பிரிண்ட் பண்ணும், லுக் அட் த அவுட்புட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
நான் அசைன் பண்ண வேல்யூ 78.685. நான் சி அவுட்டில் ப்ராக்கெட்டில் இன்ட்டுன்னு கொடுத்தனால இன்ட்டில் ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்பரை மட்டும்தான் எடுத்துக்கும், அதாவது பாயிண்ட் இல்லாத அந்த ஹோல் நம்பரை மட்டும்தான் எடுத்துக்கும். அப்போ 78 மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும். ஸோ டேட்டா டைப்பை ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறது ப்ரோக்ராமரே இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ இஸ் இட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டைப் கன்வர்ஷன் நடக்கும்போது இந்த எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனில் என்னென்ன ப்ராப்ளம் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டபுளில் இருக்குது, நம்ம அசைன் பண்ண டேட்டா டபுளில் இருக்குது, அதை ஃப்ளோட்டில் கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். டபுள் டு ஃப்ளோட் கன்வெர்ட் பண்ண சொன்னோம்னா லாஸ் ஆஃப் ப்ரிசிஷன். ஸோ டபுளுக்கு எத்தனை எடுத்துக்கும், மொத்தம் 8 பைட்ஸ் எடுத்துக்கும். அப்போ அதில் நிறைய நம்பர் இருந்திருக்கும். இப்போ நான் ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணால் சொன்னால் என்ன ஆகும், அதை அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் லாஸ் ஆஃப் ப்ரிசிஷன் சொல்கிறோம். இஃப் த ஒரிஜினல் வேல்யூ இஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார் த டார்கெட் டைப், த ரிசல்ட் பிகம்ஸ் அன்டிஃபைன்ட். ஸோ டபுளில் இருக்க வேல்யூ வந்து பெருசாக ரொம்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய வந்திருக்கும். நான் ஃப்ளோட்டாக மாற்றும் போது அதோட சைஸ் வந்து குறைஞ்சிருக்கும், ரெடியூஸ் ஆகிருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் வந்து என்ன பண்ணியிருக்கும், குறைஞ்சிருக்கும். எக்ஸாக்டாக நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுதான் அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னா, ஃப்ளோட் டு இன்டீஜர். ஃப்ளோட்டில் இருக்க நம்பரை டேட்டா டைப்பை நான் இன்டீஜருக்கு மாற்றுறேன் அப்படின்னாலும் அதே மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா லாஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனல் பார்ட். போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம் 78.685 இருந்துச்சு, நான் இன்டீஜரை மாற்றணுன்னு இந்த 78 மட்டும் தான் வந்துச்சு, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர் வரவே இல்லை. அப்போ இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து நம்ம லாஸ் பண்ண முடியும். அப்புறம் இஃப் ஒரிஜினல் வேல்யூ மேபி அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார் டார்கெட் வேல்யூ இருந்தால் ரிசல்ட் வந்து அன்டிஃபைண்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 78.5 வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம பாயிண்ட் வேணும்னு சொல்லிட்டோம், ஃப்ளோட்டில் அசைன் பண்ணியிருப்போம். இப்போ இன்டீஜர் கொடுத்தா போதும் அப்படின்னா எனக்கு 78 மட்டும்தான் வரும். இதே மேனுவலாக பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 வந்துச்சுன்னா 79 போட்டிருப்போம் இல்லையா. அந்த மாதிரியான லாஸ் ப்ரிசிஷன் லாஸ் ஆகிறதுனால சில ப்ராப்ளம் வந்து அக்கராக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷனில் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மால் டைப்லேருந்து வைடர் டைப்புக்கு சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு எந்த லாஸும் வராது. ஆனால் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனில் நம்ம அசைன் பண்ண சொல்லும்போது நம்ம வைடர் டைப்லேருந்து ஸ்மாலர் சைஸுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு லாஸ் ஆஃப் ப்ரிசிஷனோ லாஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனல் பார்ட்டோ ப்ராப்ளமாக வரும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் ஒன் பாருங்கள், லாங் டு ஷார்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா டேட்டாவே நம்மளுக்கு லாஸ் ஆகிரும். ஸோ லாங்குங்கிறது இப்போ ஆதார் நம்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லாங்குக்கு எத்தனை எடுத்துக்கும் அப்படின்னா டபுளுக்கு வந்து 8 அப்படின்னா லாங்குக்கு லாங் டபுளோ லாங்குக்கு வந்து 4 எடுத்துக்கும், லாங் டபுளாக இருந்தால் 12 எடுத்துக்கும். அது மாதிரி ஷார்ட்டுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ நான் பெரிய நம்பரை கொடுத்துட்டு ஷார்ட்டில் வந்து 2 பைட்ஸ் தான் அலோகேட் பண்ண முடியும். அப்போ அதோட டேட்டாவே நம்மளுக்கு குறைஞ்சிரும். இப்போ ஒரு 4 நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த 4 நம்பரில் நான் ஷார்ட்டாக மாற்று அப்படின்ட்டேன்னா எனக்கு 2 நம்பர் தான் வரும். அப்போ எனக்கு ரியல் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகும் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க இந்த டைப் கன்வர்ஷனில். ஸோ ஹெட்டர் ஃபைல்லாம் சொல்லிவிட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டபுளுங்கிறது டேட்டா டைப். அதுக்கு நம்மளுக்கு மெமரி சைஸ் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னா 8 பைட்ஸ் எடுத்துக்கும். அதில் என்ன நேம் கொடுத்துருக்கோம், வேர் எஃப்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் 178 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம். அதை சி அவுட்டில் பிரிண்ட் பண்ண சொல்லல ஃப்ளோட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். வேர் எஃப்பை நம்ம டிக்ளேர் பண்ணல டபுள்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ண சொல்லல ஃப்ளோட்டுன்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன வரும் அப்படின்னா ஃப்ளோட்டுக்கு எத்தனை பைட் எடுத்துக்கும், 4 பைட் தான் எடுத்துக்கும். அப்போ 4 பைட்டுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ண முடியுமோ கீழே பாருங்கள் அவுட்புட்டில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு 3 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். அடுத்தது அதை இன்டீஜராக பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். வேர் எஃப்ஐ ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்டீஜராக பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ எனக்கு பாயிண்ட்டே இல்லாமல் இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த இன்டீஜர் போர்ஷன் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆச்சு, நம்மளுக்கு லாஸ் ஆஃப் ப்ரிசிஷன் ஆச்சு. டபுள்லேருந்து ஃப்ளோட்டுக்கு சேஞ்ச் பண்ணல லாஸ் ஆஃப் ப்ரிசிஷன் ஆச்சு. டபுள்லேருந்து இன்ட்டுக்கு மாற்றல லாஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஆச்சு. ஃப்ராக்ஷனல் பார்ட்டே வரல. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. இது நம்மளோட கன்வீனியன்ட்டாக ஒரு ப்ரோக்ராமராக வேணும், இப்படி தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பிரிண்ட் பண்ணுறோம். அதில் என்னென்ன ப்ராப்ளம் அக்கர் ஆகும்னு தான் பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட வந்து சாப்டர் 9 வந்து
we have covered